வெளியே சொல்லக்கூடாது. ஏதாவது மனசுல இருக்கிற குறைய வெளியே சொன்னாதான் நீங்குமா. அதனால ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் சொல்லணுமா? நான் என்ன நினைக்கிறேன், நம்ம கஷ்டத்தையும் அடுத்த சொல்லிட்டு போறேன். அப்படிலாம் இல்ல, எல்லா கஷ்டமும் நெஞ்சிலே இருக்க கூடாது. உன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொன்னாதான் கொஞ்ச நாள் அந்த பாரம் தீரும். என்னன்னு நான் சொல்லுவாங்க. திருமணத்தை செய்து வெகு காலம் பிள்ளை இல்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 60க்கு 60 நின்று குறுக்கு 20 நின்று தள்ளாடு வயதில் சிவனுடைய அம்சியால எங்க அம்மா என்ன பெற்றால் ஒரே பிள்ளை, செல்வத்துக்கெல்லாம் ஒரே பிள்ளை. ஆமாண்ணா பெற்று எனக்கு விளையாட்டு பருவம். என்ன விளையாட்டு பருவம். என் தாய் மாமா யாரு? மானேகன் செட்டி. உங்க தாய் மாமா எனக்கு மானேகன் செட்டி. அவருக்கு வளர்ப்பு பிள்ளை கண்ணகி. அவளுக்கும் விளையாட்டு பருவம், சின்ன வயசு. ஆமா, ஏன்னா செல்வத்துக்கெல்லாம் ஒரே பிள்ளை, ஒரே வாரிசு. அப்படி என்று செல்ல கல்யாணம் பண்ணாங்க. செல்ல கல்யாணம் சின்ன வயசுலயே, 5 வயசுலயே பண்ணி வச்சுட்டாங்க. திருமணத்தை செஞ்சாங்க. மாங்கனிய கையில கொடுத்து திருமணத்தை செஞ்சாங்கண்ணா. திருமணத்தை செஞ்சு அண்ணா என்ன போல செட்டியாரெல்லாம் பாதி சடங்கு முடியும் திருமணம் செஞ்சு. என்ன போல செட்டியாரெல்லாம் திருக்கடையூர் பட்டணத்துல
மாது பெண்ணு சதுர்நாட்டியம் ஆடுறா, மாது பெண்ணு சதுர்நாட்டியம் ஆடுறா அப்படின்னு கூத்து பார்க்க போலாம்னு என்ன போல செட்டியார் நிறைய போனாங்க. மாது பெண்ணு அங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்கிறா, போய் நாட்டியத்தை பார்க்க போலாம் அப்படின்னு நிறைய போறாங்க செட்டியார். ஆமா ஆமா. அண்ணா நாட்டியம் பார்க்க போக நானும் போகலாம்னு தாயிடத்துல கேட்டேன். உன்னோட தாயிடம் என்ன பாதி சடங்கு முடியல, திருமணம் செஞ்சு உனக்கு மாதாட்டம் பார்க்கணும்னா நான் மாளிகையில் ஆட்டி வைப்பேன். மாளிகையிலே ஆட்டி வைக்கிறேன். உனக்கு கூத்தாட்டம் வேணும்னா நம்ம கோட்டையில ஆட்டி வைப்பேன். கோட்டையிலே ஆட்டலாம். அது மாது பெண் இல்ல கண்ணு, அது ஒரு மழை குறைஞ்சாதுன்னு எத்தனையோ புத்தி சொன்னாங்க அம்மா. எத்தனையோ புத்தி சொல்ல எங்க அம்மாவுடைய புத்தி சொல்வது என் காதுக்கு செவடங்காதல் சங்கிநாதத்தை சொல்லிச்ச மாதிரி. செவடங்காதல் சங்குதான் என்ன தெரியும்? குஞ்சு அடிச்சு போடுவேன். அதனால எத்தனை சொல்லி கேட்கல, ஒரே பிடிவாதத்தோட நின்று. பிடிவாதமா? ஆமா, பிடிவாதத்தோட இருக்கான். என்ன போல செட்டியார்கிட்ட திரவியத்தை யானை மேலும் குதிரை மேலையும் திரவியத்தை பாரமா ஏற்றி எல்லாம் போய் பையனாளுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க, பத்தமா கூட்டியாந்து சேர்த்துங்க அப்படின்னு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. உங்களை போல செட்டியாரம் கூட. ஆமா, நான் யானை மேல குதிரை மேல திரவியத்தை பாரமா ஏற்றிக்கிட்டு மாதாட்டம் பார்க்க போனேன். போய் ஒரு டேராம் வச்சு ஓரமா அமர்ந்து கொண்டு இருந்தேன். அன்னைக்கு மாதவி எப்படி சிதநாட்டியாடுறா, அவ பிறக்கும் போது ஒரு மாலையோட பிறந்தாலாம். மாதவி பிறக்கும் போதே மாலையோட பிறந்த கேளுங்க சபையோர்களே, இத்தனை நாள் வரையும் நான் ஆடியது ராசிக்கு பணத்துக்கு தெரிவித்துக்கு. இன்னைக்கு ஆடுவது என் மாலையிட்ட மணவாளனுக்காக நான் ஆடுறேன், கணவனுக்காக ஆடுறேன். மாலையிட்ட மணவாளனுக்காக ஆடுறேன், ராசிக்காக ஆடுறேன். இன்னைக்கு ஆடுவது எடுத்துருவேன். ராசிக்கு ஆடல, கணவனுக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கூட பிறந்த மாலை இது. மாலையை ஆடிக்கிட்டே வீசுவேன். ஆறுகளத்தில் விழுவத அவர் தான் என் கண்ணு கேட்ட கனவை அப்படின்னு மாதவி சொல்றான். ஆமா, அப்போ என்ன நடந்தது? இப்ப அண்ணா சொல்லிட்டு இப்ப ஆட்டம் ஆடிக்கிட்டு மாலை வீசினா பத்தியா, வீசும்போது அண்ணா நான் டேராவுக்குள்ள வந்து என் கத்துல வந்து ஆடிக்கிட்டே வீசினால நீங்க அப்படியே அமர்ந்திருக்கும் போது உங்க கழுத்துலயே வந்து மாதைக்கு இட்ட மாலை உங்க காலத்துல போச்சு. நான் தான் வந்து கட்டி பிடிச்சா. யாருமா நீ? யாரு? என்ன நாதாங்கிற? என் மனைவி என் அரண்மனை இருக்க என்னுடைய காவிரி பட்டணத்துல நீ யார அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லி வீசின மாலை உன் காலத்துல வந்திருக்கு. அது என்னுடைய மாலை, இது ஓ மாலை இல்ல. இது எனக்கு கல்யாணத்துக்காக என் மாமா தாய் மாமே மாநேகன் செட்டி பூமாத்தா போட்ட செட்டி மாலை. இதுதான் உன் மாலை இல்லைன்னு எதிரடிச்சேன். இல்ல என் மாலை தான், கழட்டி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. அண்ணா நம்ம போட்டாலும் அறுக்க முடியல, போடாலையும் வெட்டினாலும் வெட்டாது, என்ன பண்ணா கழட்ட முடியல. மொத்தத்துல மாலை கழட்ட முடியல. என் கணவன் தான் பிடிக்கிறேன். நீ யாரு எனக்கு? நீ நான் உனக்கு ஆரியோ, நீ யாரோ நான் உனக்கு ஆரோ போன் எகிரடிச்சுட்டேன். அப்புறம் அம்மா கிட்ட போனா இப்படி சொல்லிட்டா, அடி பைத்தியக்காரி இதுக்காடி வந்த சித்ராங்கி அவங்க அம்மா. அப்புறம் சரி சரி மாலையை தான் கொடுக்கல, இந்த வெத்தலையாவது போட்டுட்டு போங்க, என் கையால போட்டு கொடுத்துட்டு போய் சண்டாளி அப்படின்னு. அப்புறம் வந்து நான் போட்ட மாலையை நீ கொடுக்கல, ஏன் குடுக்கலாம் பரவாயில்ல, என் கையால இந்த வெத்தலையாவது போட்டுக்கிட்டு போ அப்படின்னு. அண்ணா கோமாளி அண்ணா, அண்ணா வாயில போட்டா
மறந்தேன், தந்தை மறந்தேன், சாதி மறந்தேன், ஜனத்தை மறந்தேன், என் மனைவியை மறந்தேன். என்ன போற பின்னாடி கண்ணே கற்கண்டே ராமரசனே கண்ணே நீதான் என் மனைவி, நீதான் கண்ணே அப்படின்னு பின்னாடியே போறேன். அண்ணாவும் நிக்கலன்னா கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆமா, இத்தனை நம்பர் வீடு, இந்த வீதிக்கு வந்து இத்தனை நம்பர் வீடு கேள்வி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா நிக்க முடியல. பின்தொடர்ந்தே போனேன், அந்தி சாஞ்சி போச்சு. அவங்க வீடு போய் கண்டுபிடிக்க அவ்வளவு மறந்து வச்சுட்டான். வச்சுட்டு போய் அப்புறம் கண்ணே மாதகி உள்ள நாள் உள்ள மட்டும் உனக்கு நான் தான், எனக்கு நீதான். தாய் இல்ல, பெத்து இல்ல, பிறப்பு இல்ல, நீதான். என்ன நான் செத்து போன நீ தூக்கிட்டு போ. நீ செத்து போனா நான் காண்டகம் போக மட்டும் தை பணமா தூக்கிட்டு போகணும். அப்படி கூத்தியால நீ காண்டகம் போற வரைக்கும் தை பணமாவே தூக்கிட்டு உனக்கெல்லாம் அவளை காண்டகம் போக தை பணமாவே தூக்கிட்டு போறோம். கண்ணே அங்கே இருந்து போனேன். ஒன்ன மாதிரி வைக்கணும். ஆமா, என்ன இப்படியே நான் 18 வருஷம் நான் சொல்லிவிட்டேன். 18 வருஷம் அப்புறம் கண்ணகி நான் போனதுங்க வியாபாரம் முடக்கு மாதிரி பஞ்சாயிட்டாங்க. அரண்மனை எங்க இருந்துட்டீங்க? அங்க வியாபாரம் இல்ல, அங்க கஷ்டமா தான் இருக்கும். கண்ணகி ஜலத்துக்கு போயிருக்கான். கண்ணகி ஜலத்துக்கு போக. ஆமா, மூஞ்சி ஜலம் கொள்ளும் போது தாலி தொலைங்கி இருக்குது. கண்ணகினுடைய தாலி. அப்போதான் கண்ணகி கேட்டிருக்கா, என் தாலி தொலைங்குது, நான் தனிமையில் தான் இருக்கேன், என் தையாளர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டேன். அம்மா ஒண்ணு மாங்கனி கையில கொடுத்து திருமணத்தை செஞ்சான் வயசுல. ஆமா, மாதாட்டம் பார்க்க போனவன் மன்னவாளன் நம்ம ஆளிகைக்கு வரலம்மா அப்படின்னு சொல்லிச்சு. 18 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் மாளிகைக்கு வரல அப்படின்னு சொல்ல. ஆமா, அப்போதான் கண்ணகி ஒரு வாசகத்தை எழுதி எப்படி ஓடுற நதியில விட்டுட்டான். வாசகத்தை எழுதி எப்படி விடுறா? கண்ணகி ஆனவள் ஜலம் திரட்டும் போது தாளாம்பு நாகம் கிடைச்சி மாண்டு மறைஞ்சிட்டா. கண்ணகி செத்து போயிட்டா. அதனால மாலையிட்ட தோஷத்துக்காக மன்னனாகி கோவல பெருமான் ஆமா அவளுக்கு செய்ய வேண்டிய திதிகளை வந்து செஞ்சிடலாம் என்று வாசகத்தை எழுதி ஓடும் கங்கையில விட்டுட்டான். கண்ணகியே கைப்பட இப்படி பொய்யான ஒரு எழுதி எழுதி தண்ணியில விடுறா. எனக்கு அங்க மாதவி வீட்டுல என்ன வேலை? என்ன இது? அமைதியா இருந்தா தான் அந்த நாடகம் நல்லா இருக்கும். கச்சாமச்சா நாடகம் இல்ல, அமைதியா கதை கேட்கணும். நான் எனக்கு என்ன வேலை? மாதவி வீட்டுல ஆத்துக்கு போவேன், ராமத்தை போடுவேன், ராமத்தை போட்டுக்கிட்டு சாப்பிடும் வந்து படுத்துக்குவேன். வேலையா சாப்பிடுறது, எங்கிறது தூங்குறது, தங்கிறது, இதே வேலை. அப்படித்தான் வச்சுக்கவே இதே வேலை இருந்து போனேன். நான் அன்னைக்கு காலையில ஜலந்தரத்து ஆத்துக்கு போனா லிகிதம் வந்தது. லிகிதம் அந்த தண்ணியில வர. ஆமா, லிகிதம் வருதுன்னு எடுத்து வாசித்து பார்த்தனா படிச்சு பார்த்த உடனே அப்பதான் காவிரி பம்பட்டணும். கண்ணகி வர்ணமாலின் மருமக மாண்டு மடிஞ்சிட்டா அப்படி என்று லிகிதம் படிச்சு பார்த்தா ராமத்தை போடல, மறுபடியும் மாதவி வீட்டுக்கு வந்தேன். எங்க ஆத்துக்கு போனீங்களே, எங்க அள்ளி செல்லமுள்ளிக்கு அருகு போல் ராம விட்டு ஐயர் போல் வருவீரே. இன்னைக்கு ஐயர் பக்கம் சோதனை சுவாமி எப்படியே தலை தலைன்னு வருவீங்களே, தலைமுழுகி வருவீங்களே, போலு போல் ராமத்தை சாற்றி நீங்க குறுக்கள் போல் வருவீரே சுவாமி. குறுக்கள் முகம் ஏங்க சோர்ந்தது அப்படின்னு மாதவி கேட்கல. இது மறுபொருள சொன்னா புரிஞ்சுக்கொன்னு நான் என்ன சொன்னேன்? வடக்கே மழை பொழியே வாழியர் தண்ணி வரும்
அதுல ஆத்த தண்ணி வரும் தண்ணி தண்ணியில மலர் ஒன்று வந்தது. மலரோட வாசனைக்கு வண்டு போய் அமர்ந்து வண்டு அந்த மலருடைய நெப்பு இருக்க மட்டும் அந்த மலர் மேல இருக்கும். நெப்பும் குறைஞ்சா கடல் உப்பு கரிக்கும். அதனால கடல் உப்பு கரிக்குது. உன் மேல இந்த ஆசா பாசை விட்டுருச்சு. நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு லிகத்தை காட்டுறேன். ஆமா, தாலி கட்டி மனைவி இப்படி வாசை வந்திருக்குது. செத்துட்டால மாதகி, நான் போயிட்டு வர்றேன் அப்படி கெஞ்சினே கலந்தே போயிட்டு வரேன்னு சொல்றேன். சொன்னா யாரே என் மாப்பிள்ளை மாதவி அப்படி கேக்குறானா? மாப்பிள்ள இது நாள் வரைக்கும் சாதி இல்ல, சனம் இல்ல, பெத்து இல்ல, பிறப்பு இல்ல, யாருமே இல்லன்னு சொன்னியே. உன் சாதி சனம் இருக்குது, என் மனைவி இருக்கிறா, நான் போய் பாக்கறேன்னு சொல்றிய. உன்னை காணும்னு எவ உனக்கு தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சதிகாரி மாதகி சாதி இல்ல, என்ன காரணம் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அடியே இந்த செட்டி மன்னன் வருவார் என்று, செட்டி மன்னன் வருவார் என்று, செட்டி மன்னன் வருவார் என்று இந்த செட்டிமன் என்னைக்கு வருவார் என்று ஒரு சேன ஜனம் இருக்குது. ஒரு சேன ஜனம் எனக்கு இருக்குது. கோவில் என்னைக்கு வருவார் என்று 1 கோடி சனம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்னா போயிட்டு வா அப்படி என்று சரி அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு வா. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் இவ்வளவு நாள என்ன மட்டும் பேசிக்கிட்டு யாரு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அது நான் என்ன செய்யிட்டுங்கிறேன். அதனால உன்னை போல எனக்கு ஒரு 15 கொடுத்துட்டு போங்கிறான்.
பொண்ணை போலவே ஒரு பதுமை இருக்கணும் அப்படின்னு பேசலனாலும் அந்த பதுமை பார்த்துக்கிட்டாலும் நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பேன். 18 வருஷமா பாத்துட்டா ஏதோ அப்படினாலும் மூச்சு அறிவான்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண ஏம்மா களிமண்ணால் பதுமை செய்யறதா என்ன செய்யுதுன்னு இல்ல கொம்பு நவரத்தினத்தாலே பதுமை செய்யணும் பிடிக்கிறாங்க. ஆமா ஆமா எங்கப்பா போறது? ஏம்மா நானும் அசலூருக்காரன், என்ன நம்பி யாரு கடன் கொடுக்க மாட்டாங்க. வந்து யாரு கடன் கொடுப்போம்? அவனுக்கு தெரிவித்து எங்க போவோம் அப்படின்னா பொண்ணுக்கு போறது அப்படின்னா ஏன் நீ கொண்டு வந்து கொடுத்தது என் வீட்டுல தானே வாங்கிக்கிறாள. ஆனா கொண்டாந்து கொடுத்த பொண்ணு பொருளையுமே நீயே மறுபடியும் கடை வாங்கிக்க அப்படிங்கிறா. யார் வீட்டு காட்சி எல்லாம் உன் வீட்டு காட்சி தான். நான் கடை வாங்க அப்ப என்னங்கிற சரி கூட்டா பிடிச்சா அப்படின்னா ஒன்னு நம்பி அவன் கொடுப்பான், ஒன்னு நம்பி யாரு கொடுப்பான் கொடுக்க மாட்டேங்கிற. பின்ன யாருதான் யாராவது சார்ஜி கூட்டிட்டு வா பொருளையே வாங்கிட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் சார்ஜுக்கு வேற கூப்பிடுறேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பக்கத்துல சினேகம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் தான் சினேகம் ஆகிதுல 8 வருஷம் இருக்கிறா. ஏன் சினேகம்? அப்புறம் சினேகாரனை கூப்பிட்டு நண்ப எனக்காக ஒரு சாட்சி புரோநாட்டு கையெழுத்திட்டேன் கையெழுத்து போடு அப்படின்னு ஒரு பூமாத்தா செட்டியாரை கூப்பிட்டு என்ன போல அவங்ககிட்ட புரோநாட்டுல கையெழுத்து சாட்சி கையெழுத்து போட்டு ராஜகடு 48 நாள் 48 நாளைக்குள் இந்த திரவியத்தை நீ கொண்டாந்து பூசணிக்காவோட திரவியத்தை திருப்பி செலுத்தாவிட்டால் உனக்கு பிடிவாந்து வரப்படும். இல்லைன்னா சாட்சி போட்டாலும் தான் கட்டணும். கையெழுத்து கையொப்பம் விட்டுட்டான். போயிட்டு வந்தாக்கா நான் சும்மா விட்டாளா சித்திரவதை செஞ்சா. என்ன சித்திரவதை? ஆணைகளுக்கு அதை குண்டாங்கல்ல ஆணலக மேல் வச்சு மேல் நடந்தா சாணுக்குள்ள அண்ணாந்தாளிட்டு பாலு கிணத்துல தள்ளி என்ன கொள்ள